Hi students, this is A. Saidmukhtar. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இங்கிலீஷ் கிராமர் क्वेश्चंस நம்ம கொஞ்சம் ஃபுல்லா டீடைலா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? synonyms கேட்டிருக்காங்க. They have asked synonyms கேட்டிருக்காங்க. அப்ப synonyms என்ன? So synonyms is nothing but the meaning of the given word. Meaning தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீனிங் கேட்டிருக்காங்க. அப்ப மீனிங் தான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப law and rules are made to be enforced ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப law and rules are made to be force-னா என்னது? force-னா அமல்படுத்துறது. enforce-னா implement பண்றது. அப்ப implement force-க்கு என்ன மீனிங்? Answer வந்து imposed. Answer is imposed. Okay. So next question is he was perplexed. Perplexed na என்னது? இப்ப perplexed நாலே confused னு அர்த்தம். Confused. Okay. Perplexed நாலே என்னது? Confused. அப்ப அதுக்கு alternate options இங்க confused ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. அதுக்கு alternate option என்னன்னா puzzled. Puzzled நாலும் confused தான் அர்த்தம். ஓகேவா? Okay. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட்ஸ். தயவு செஞ்சு கொஷின்ஸ் படிக்கிறப்ப அது சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை ஆன்டோனிம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். ஓகே. ஸோ டைம் இஸ் ப்ரீஷியஸ் இருக்குது. இப்போ ப்ரீஷியஸ்னா வேல்யூபிள். ஓகேவா? வேல்யூ அப்போ பாசிட்டிவ் மீனிங் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் மீனிங் எனக்கு வேணும். ஓகேவா? ஐ நீட் அ நெகட்டிவ் மீனிங். அப்போ வேலிடு காஸ்ட்லினாலும் என்ன சொல்ற வேல்யூபிள் தான். அப்போ இது வராது. ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள்லாம் ஒன்று. அப்போ வேலிடும் வராது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது ஒன்று தான் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷி ஹேட் டு செக்யூர் அ ஜாப். செக்யூர்னா என்னது? கெட் அ ஜாப். ஓகேவா? அப்போ இது வராது. ஏன்னா நமக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. மேனேஜ் வராது. ஓகேவா? அட்டைனும் வராது. ஏன்னா மூணுமே இந்த ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் மோரல்லஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வருது. மேனேஜ் வராது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? லாஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரிஃபிக்ஸ்னா ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்? டெஃபினட் இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அப்படியே அப்போ இன்னுன்னு ஆட் பண்ணால் அது இன்டெஃபினட்டாக மாறும். அப்போ அதுதான் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸாக ரூட் வேர்ட்ஸ். அப்போ நியூட்ரிஷன் முன்னாடி என்ன வேர்டு என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. மால் நியூட்ரிஷன். மால் நியூட்ரிஷன்னா என்னது? மால் நியூட்ரிஷன்னா என்னது? ஸோ மால் நியூட்ரிஷன் இஸ் டெஃபிஷியன்ட் நியூட்ரிஷன், இல்லை கலப்படமான நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இஸ் ரெகுலர். அப்போ ரெகுலருக்கு நான் என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும்? இர்ரெகுலர் தான் யூஸ் பண்ணணும். ரெகுலர்னா டெய்லி வர்றது, இர்ரெகுலர்னா எப்பயாவது விட்டு விட்டு வர்றது. ஸோ இர்ரெகுலர். ஓகேவா? ஸோ அன்ரெகுலர் வராது, டிஸ்ரெகுலர் சப்ரெகுலர் இதுவும் வராது. ஆப்ஷன் பி இர்ரெகுலர். ஈக்குவல் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் ஏற்கனவே ஏஎல் இருக்குது, திருப்பி எனக்கு ஏஎல் வேண்டாம். அப்போ மீனிங் மாறும். ஈக்குவலபிள் ஒரு வேர்டு கிடையாது, ஈக்குவலிவும் கிடையாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி. அப்போ சஃபிக்ஸ் ஆட் பண்ண என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த வேர்டோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஈக்குவல்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ ஈக்குவாலிட்டினா அது நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் we have equal rights. அப்போனா நம்ம எல்லாருக்கும் இங்கே ஈக்குவல் ரைட்ஸ், ஒரே விதமான ரைட்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு அப்ஜெக்டிவாக அது ஆக்ட் ஆகுது. இதுவே நம்ம இங்கே நவுனா எப்படி ஆக்ட் பண்ணணும் பார்க்கலாமா? ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் இஸ் தேர் இன் இந்தியா. அப்போனா என்னது? ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் இஸ் தேர் இன் இந்தியா என்னது? அப்போ என்ன சொல்கிறது?
என்ன சொல்கிறதுனா உரிமைகள், சமத்துவ உரிமைகள் நம்மளுக்கு இங்கே இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி வருது பார்த்தீங்களா, இங்கே நவுனில் வருது. ஸோ இப்படி தான் இதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சர்வைவ் கேட்டிருக்காங்க. சர்வைவ் வந்து வேர்பு. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணும், ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் டி சர்வைவல். ஓகேவா? சர்வைவல் தான் ஆன்சர். அப்போ சர்வைவ்னா வேர்ப். ஓகே, சர்வைவல்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ்னால் என்னென்னா தே ஆர் ஏ அண்ட் தான் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம் இங்கிலீஷ்னு இருக்கிற அத்தனை எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் சொல்கிற பார்ட் டெஃபினட்டாக வருங்க. அப்போ ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரூல்ஸ், கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ரூல்ஸ் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. ஓகேவா? கொஞ்சம் பேசிக்காக ரொம்ப அட்வான்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம்ல அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு நல்லது தான். ஓகேவா? ஓகே, அப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸை கொடுத்துருக்காங்கன்னா இட்டாலி இஸ் டேஷ் யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் அவங்களே ஏ அண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ யூரோப்பியன் சவுண்ட் என்ன வருது உங்களுக்கு, யூ சவுண்ட் வருது. யூரோப்பியன், யுனைடெட், யூனிவர்சல். அப்போ யூ சவுண்ட் வந்தாலே ஈவன் தோ இங்கே வவல் இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இட்டாலி இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. The thief was sent to dash prison. ஓகேவா? The thief நீங்கள் ஏற்கனவே பர்டிகுலராக சொல்லிட்டாங்க. ஓகேவா? பர்டிகுலர் இந்த thiefன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இங்கே வர்ற ஆர்டிக்கலும் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலாக தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. The thief was sent to the prison. So next, third sentence, India will become dash superpower shortly. ஓகேவா? இந்தியா வில் பிகம். ஓகேவா? இந்தியா வில்லுன்னு சொல்கிறது அன்சர்டனிட்டியை குறிக்குது. அன்சர்டனிட்டி தான் இது நடக்கலாம், டெஃபினட்டாக நடக்கும் இல்லை, கண்டிப்பாக நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். ஸோ இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ப்ராபிலிட்டி பற்றி தானே பேசியிருக்காங்க. ப்ராபிலிட்டினா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்தியா வில் பிகம் அ சூப்பர் பவர் ஷார்ட்லி, நடக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஃபில் பண்ண போகிறோம். டோன்ட் பாயிண்ட் டேஷ் மை மிஸ்டேக். டோன்ட் பாயிண்ட் அவுட் மை மிஸ்டேக். பாயிண்ட் அவுட்னா இண்டிகேட். அப்போ இது எல்லாம் என்னது, ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்க்குறப்ப ஐ எம் லுக்கிங் டேஷ் குட் ஜாப். ஐ எம் லுக்கிங் என்ன வரணும், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ குட் ஜாப். லுக் ஃபார்னா என்னது, சர்ச்னு அர்த்தம். லுக் ஃபார்னா என்னது, சர்ச்னு அர்த்தம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ளூரல் ஃபார்ம், சைல்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்னது, சைல்ட்ஸ் இல்லை, சில்ட்ரன்ஸ் இல்லை, சில்ஸ் இல்லை. ஆப்ஷன் சி சில்ட்ரன். மங்கீக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்னது, monkeys. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம். என்எல்சினா என்னது உங்களுக்கு தெரியும், நான் எழுதணுமா? இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ அப்ரேவேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான், ரொம்பலாம் நம்ம டெப்த்தாக படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் என்னது பேசிக் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிஎஸ்என்எல்க்கு எக்ஸ்பேன்ஷன் பார்க்க போகிறோம். பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்.
சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே, டிஎன்பிஎல்னா கெஸ்ஸஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? டிஎன்பிஎல் வாட் யூ மீன் பை டிஎன்பிஎல்? அதிகமாக இந்த என்ன சொல்கிறது, இந்த A4 ஷீட்ஸ் வாங்குறப்பெல்லாம் ஒரு கவர் வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு ரெட் கலர் கவர், அதில் டிஎன்பிஎல் போட்டிருக்கும். அப்போ டிஎன்பிஎல்னா என்னது? தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின் பேப்பரில் இவ்வளோ கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இஃப் எனி ராங் எரர் இருந்தால், இஃப் எனி நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே. பாய்.